when a judge comments on an advocate, நீ ஒன்றுக்குமே எதுக்குமே உதவாத கரை, நீ ஒரு காமெடி பீஸு, இது இட்ஸ் அ கிரேட் டிஃபமேட்ரி இம்புடேஷன். அதனால ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாம். என்ன ரிப்ளை கொடுக்குறாரு பார்க்கலாம். ஆவேசமாக நான் பேசிட்டேன், ஐ வில் வித்ட்ரான்னா அதோட விட்டுடலாம். இல்லைன்னா சாங்ஷன் கேட்கலாம் சாங்ஷனிங் அத்தாரிட்டி கிட்ட. 120 நாளுக்குள்ள கொடுக்கல ரிஜெக்ட்னா நம்ம அது மேலே ஹைகோர்ட்டுக்கு போகலாம். இட்ஸ் லீகல் பேட்டில். இட்ஸ் நாட் தட் சிம்பிள். பட் இவர் ஒருத்தர் தானா அப்படின்னு பார்த்தா இல்லை. அலகாபாத் நீதிமன்றத்தில் சேகர் குமார் யாதவ் அப்படின்ற ஒரு ஜட்ஜி பேசியிருக்காரு. அது எல்லாம் சோசியல் மீடியாவில் இருக்கு. அவர் பாடக புத்தகத்திலேயே மனு நீதி, வர்ணாசிரம நீதி, கீதை, பகவத்கீதையா, ஓகே, இன்னமும் ஒரு கீதை, ராமாயணம், இதெல்லாத்தையும் பாட புத்தகமா வைக்கணும். இது இதை ஒட்டியெல்லாம் அவர் பேசுறாரு. சென் அப்படின்ற ஒரு நீதிபதி மேகாலயா ஹைகோர்ட்ல இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இதை ஒரு இந்து நாடாக அறிவித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க கர்நாடகாவில் ஒரு ஜட்ஜி ஆட்டோல ஒரு 5 பேரை ஆட்டோக்காரன் கூப்பிட்டு போறான், கோரிப்பாளையத்தை தாண்டி போனா அது ஒரு பாகிஸ்தான். இன்னொரு ஜட்ஜி தீர்ப்புலயே பூநூல் போடுறது, தலை மேல பெண்கள் ஒரு துணியை போடுறது, இது துணி, இது நூல். தலை மேல துணி போட்டா அது மதம், பூநூல் போட்டா அது தர்மம்.